பிசிஓடி இருக்கா? மாதவிடாய் ரெகுலர் இல்லையா? வெயிட் குறையலையா? அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்று நான் சொல்றது பிசிஓடிக்கு சயின்டிஃபிக்கலி பேலன்ஸ்ட் ஒரு நாள் முழு டயட் பிளான். காலை 5:30க்கு எழுந்துறீங்க. எழுந்த உடனே ஒரு கப் வெந்நீர்ல கொஞ்சம் எலுமிச்சை சாறு வச்சு குடிங்க. இல்லனா சீரக தண்ணீர் குடிங்க. இது நம்ம மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆக உதவும். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு காலையில எம்டி ஸ்டமக் வெந்நீர் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10 முதல் 15 நிமிஷம் லைட் ஸ்ட்ரெச்சிங் அல்லது மெதுவா நடக்கலாம். 6:30க்கு ஒரு கப் சுக்கில்லாத டீ அல்லது பால் இல்லாத லைட் டீ குடிக்கலாம். சர்க்கரை அவாய்ட் பண்ணுங்க. வேண்டும்னா சிறிது நாட்டுச் சர்க்கரை அல்லது ஸ்டீவியா யூஸ் பண்ணலாம். காலை 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப முக்கியம். 2 சப்பாத்தி பிளஸ் காய்கறி குருமா சாப்பிடலாம். அல்லது ஒரு பவுல் ஓட்ஸ், அதுல சியா சீட்ஸ், பாதாம், வால்நட் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். அல்லது 2 பாயில்ட் எக்ஸ் பிளஸ் வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம். காலை உணவுல புரோட்டீன் இருக்கணும். அதுதான் இன்சுலின் லெவல் கண்ட்ரோல் ஆக உதவும். பிசிஓடில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால பேக்கரி ஐட்டம்ஸ், வெள்ளை ரொட்டி, பூரி, அதிக சர்க்கரை இவைகளை தவிர்க்கணும். 11 மணிக்கு மிட் மார்னிங் ஸ்நாக். ஒரு ஆப்பிள் அல்லது குவாவா சாப்பிடலாம். அதோட 5 முதல் 6 வரை பாதாம் அல்லது ஒரு ஹேண்ட்ஃபுல் நட்ஸ் சாப்பிடலாம். இது சடன் சுகர் டிராப் வராம காப்பாத்தும். மதியம் 1 மணிக்கு லஞ்ச். ஒரு கப் பிரவுன் ரைஸ் அல்லது சிறுதானியம் சாதம் சாப்பிடலாம். அதோட ஒரு கப் கீரை, ஒரு வெஜிடபிள் பொரியல், சாம்பார் அல்லது பருப்பு. உங்க பிளேட்ல பாதி வெஜிடபிள்ஸ் இருக்கணும். வெள்ளை சாதம் அதிகமா சாப்பிடாதீங்க. பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மாலை 4 மணிக்கு கிரீன் டீ குடிங்க. அதோட ரோஸ்டட் சன்னா அல்லது சுண்டால் சாப்பிடலாம். இது ஈவினிங் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இரவு 7 மணிக்குள்ள டின்னர் முடிச்சிடணும். வெஜிடபிள் சூப் பிளஸ் பனீர் சாப்பிடலாம். அல்லது சாலட் பிளஸ் பாயில்ட் எக். அல்லது ஒரு சப்பாத்தி பிளஸ் கீரை. டின்னர் லைட்டா இருக்கணும். ஹெவி ரைஸ் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இரவு 9:30 முதல் 10 மணிக்குள் தூங்க போங்க. 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். ஹார்மோன் பேலன்ஸ் ஆக நல்ல தூக்கம் தேவை. தினமும் 30 நிமிஷம் பிரிக்ஸ் வாக்கிங் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் குறைக்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் டயட் பிளஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்லோலி வெயிட் குறையும். பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிக்கும். பிசிஓடி சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு வாரம் பண்ணிவிடாதீங்க. குறைந்தது 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. இது போல நிறைய டிப்ஸ் கொடுக்கறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த மாதிரி பிசிஓடி டயட் வீடியோஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், ஹார்மோன் பேலன்ஸ் ரூட்டீன் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு ஃபுல் டே டயட் பிளான் கொடுக்கறேன். என்ன சாப்பிடணும், என்ன அவாய்ட் பண்ணணும், எப்படி வெயிட் குறைக்கணும், எப்படி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித் தர்றேன். ஷார்ட்ஸ்ல குவிக் டிப்ஸ் வரும். லாங் வீடியோஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்தியா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணலாம்.